இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு சூப்பரான புக்கை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த புக்கோட பேரு தான் 021. அதை எழுதினவரோட பேரு தான் பீட்டர் தீல். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த புக் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் சொல்லுவேன் இது அவங்களுக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கா இருக்கும். நீங்க ஒரு கம்பெனில எம்ப்ளாயா இருந்தாலுமே உங்களை ஃபவுண்டர் மாதிரி எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்றத இந்த புக் சொல்லும். எல்லாரும் பாக்குற மாதிரி இல்லாம இந்த உலகத்தை எப்படி டிஃப்ரெண்டா பார்க்கலாம்னு இந்த புக் சொல்லும். மொத்தத்துல ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டை எப்படி உருவாக்கணும் அப்படின்றது இந்த புக் சொல்லும். இந்த புக்கோட கோர் ஐடியாவா பீட்டர் தீல் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாரும் செய்யற விஷயங்களே நம்மளும் பண்ணோம் அப்படின்னா நம்ம 1ல இருந்து Nக்கு போவோம். ஆனா யாருமே செய்யாத விஷயத்த நம்ம புதுசா பண்ணும்போது தான் 0ல இருந்து 1க்கு போவோம்னு சொல்றாரு. ஒரு ஃபேண்டசியான உதாரணம் சொல்றேன். நிறைய பேர் இந்த ஃபுட் டெலிவரி ஆப்லாம் ஆல்ரெடி உருவாக்கிட்டாங்க. இப்போ நீங்க புதுசா ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் உருவாக்குறீங்க அப்படின்னா இதைத்தான் 1ல இருந்து Nக்கு போறதா பீட்டர் தீல் சொல்றாரு. ஆனா இதே யாருமே நினைச்சு கூட பார்க்காத டெலிபோர்டேஷன் டிவைஸை நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அதை தான் 0ல இருந்து 1க்கு வருதுன்னு பீட்டர் சொல்றாரு. இதை பத்திலாம் தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். பீட்டர் இந்த புக்ல 2 டைப் ஆஃப் ப்ராக்ரஸ் இருக்கிறதா சொல்றாரு. ஒன்னு ஹாரிசான்டல் ப்ராக்ரஸ், இதுதான் 1ல இருந்து Nக்கு போறது. இதுதான் யாராவது பண்ணி ஒர்க்கான ஒரு விஷயத்த அப்படியே காப்பி பண்ணி பண்றது. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு ஏரியால டீ கடை வச்சு நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவரை பார்த்து நிறைய பேர் அதே ஏரியால டீ கடை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் இந்த ஹாரிசான்டல் ப்ராக்ரஸ்க்கு இன்னொரு பேரா காப்பி பேஸ்ட்னு சொல்றாரு. அடுத்ததா வெர்டிக்கல் ப்ராக்ரஸ் அப்படின்றது தான் 0 to 1ன்னு சொல்றாரு. இதுதான் யாருமே கண்டுபிடிக்காத சில விஷயங்களை பண்றது. உதாரணத்துக்கு எலக்ட்ரிசிட்டி முத கண்டுபிடிச்சது, ஐபோனை முதல்ல கண்டுபிடிச்சது, இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த ஹாரிசான்டல் ப்ராக்ரஸ், வெர்டிக்கல் ப்ராக்ரஸ் இந்த ரெண்டுமே ஒரு வகையான ப்ராக்ரஸ் தான். ஆனா இதுல ஒன்னு மட்டும்தான் நம்மள ஃபியூச்சரை நோக்கி கொண்டு போகும். இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த வெர்டிக்கல் ப்ராக்ரஸ்ன்றது தேவையே இல்லாத ஒன்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, பெரிய பெரிய இன்வென்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இனிமே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மைண்ட் செட் தான். நம்ம இன்டர்நெட் கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்மார்ட் போன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், இனிமே கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற இந்த மைண்ட் செட்டை தான் ரொம்ப டேஞ்சரான ஒரு மைண்ட் செட்னு சொல்றாரு பீட்டர் தீல். இதுக்கு பேர் தான் இன்டிஃபைனைட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்றாரு. இந்த மைண்ட் செட் வந்துருச்சுனாலே நம்ம சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்தாலே அதை ஹாப்பியா ஏத்துப்போம். ஈஸியா மத்தவங்கள பார்த்து காப்பி பண்ண ஆரம்பிச்சிருவோம். போல்டான டிசிஷன்ஸ் எடுக்கிறதையே நம்ம தவிர்த்துடுவோம். இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு மைண்ட் செட்டை தான் டிஃபைனைட் மைண்ட் செட்னு சொல்றாரு. அண்ட் அதுதான் நம்மள ஃபியூச்சரை நோக்கி நகர்த்துன்னு சொல்றாரு. அடுத்ததா இந்த புக்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கியமான லெசன்ஸை பார்ப்போம். லெசன் 1 என்ன அப்படின்னா, கம்பீட் பண்ணக்கூடாது, டாமினேட் பண்ணணும்னு சொல்றாரு. பிசினஸ்ல நமக்கான இடத்துக்காக போட்டி போட நமக்குள்ள இருக்கிற ஃபோக்கஸ் குறையும் சொல்ற பீட்டர், நம்மளுடைய கோல் எப்பவுமே நமக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்றதா இருக்கக்கூடாது, நம்மளா ஒரு இடத்த உருவாக்கணும் அப்படின்றதா இருக்கணும்னு சொல்றாரு பீட்டர். நம்மளோட சொசைட்டி ஸ்கிரிப்ட் படி நம்ம வளரும் போது நம்மளோட ஸ்கூல்ல இருக்கட்டும், காலேஜ்ல இருக்கட்டும், போட்டி போடு அப்பதான் நம்மளால வளர முடியும் அப்படியே சொல்லி வளர்த்துட்டாங்க. அதனாலே நம்மளுடைய மைண்ட் செட் எப்பவுமே போட்டி போடணும் அப்படின்றதுல இருக்கு. இந்த மைண்ட் செட்டை தான் நம்ம மாத்தணும்னு சொல்றாரு பீட்டர். உதாரணத்துக்கு நீங்க ஓலா ஊபர் எடுத்துக்கங்க. ரெண்டுமே கேப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனிஸ். ரெண்டுமே அவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டுக்கிட்டு ஆஃபர்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஃபேர் பிரைஸை கம்மி பண்றதா இருக்கட்டும், இப்படியே பண்றது மூலியமா கேப் டிரைவர்ஸ் கிட்ட இருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு அது கிளப்புச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம 2 கம்பெனிஸுமே லாஸ்ட்ல இருக்காங்க. கண்டினியூஸா பிரஷர் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இதுவே நீங்க IRCTC எடுத்துக்கங்க, அதாவது இந்தியன் ரயில்வேஸ் எடுத்துக்கங்க. அது என்னதான் கவர்மெண்டோடதா இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்ப்போம், பியூரா அது காம்படிஷனே இல்லாம மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுது. அதுக்குன்னு தனியா டைரக்டான ஒரு காம்படிட்டர்ஸே கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஆக்சஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற யாராலையும் கிரியேட் பண்ண முடியல. 2வது லெசன் என்ன அப்படின்னா, லுக் ஃபார் ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதர்ஸ் கான்ட் see. பெரிய ஐடியாஸ்லாம் ஒரு சாதாரண இடத்துல தான் ஒளிஞ்சிருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. 3வது லெசன், 1 big win beats 100 small efforts. உங்களுடைய வாழ்க்கையிலயா இருக்கட்டும், இல்ல பிசினஸ்லயா இருக்கட்டும், உங்களுடைய சக்சஸ் ஒரு சரியான ரைட் டிசிஷன் எடுக்கிறனால வரதா தான் இருக்குமே தவிர நிறைய விஷயங்களை சின்னதா பண்றதுனால வரதா இருக்காது. சக்சஸ் எப்பவுமே பவர் லாவை தான் ஃபாலோ பண்ணும். பவர் லான்றது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு 10 விஷயம் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா நீங்க நல்லா அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் ஆனது நீங்க பண்ண 10 விஷயத்துல இருந்து வந்திருக்காது, அதுல இருந்து ஒரு சில விஷயங்கள்ல இருந்து தான் வந்திருக்கும். இதை தான் 80-20 பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. இதை பத்தியே தனியா ஒரு புக் இருக்கு, அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மேல டாக்ஸ்லயும் வரும். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அதையும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா 4வது லெசன், டோன்ட் பில்ட் அ டீம், பில்ட் அ மிஷன் ட்ரிவன் ட்ரைப். ஒரு
ஸ்டார்ட் அப்ன்றது ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்றதுக்கான ஒரு கம்பெனியை மட்டும் இருந்துடக்கூடாது. இந்த உலகத்தை ஏதாவது ஒரு விதத்துல மாத்திடலாம் அப்படின்னு நம்பிக்கை உள்ளவங்க இருக்கிற ஒரு இடமா இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப்ன்றது ஒரு மினி கார்பரேட். அங்க நார்மலா டிகிரி முடிச்ச ஒருத்தவங்களை ஹையர் பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு டாஸ்க் கொடுப்பாங்க, அவங்களுக்குன்னு சேலரி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா பீட்டர் தீல் என்ன பிலீவ் பண்றாரு அப்படின்னா, ஒரு பெஸ்ட் ஸ்டார்ட் அப்ன்றது அவங்களுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு ஷேர்டு விஷன் அண்ட் மிஷன் வச்சிருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கணும்ன்றாரு. அண்ட் அங்க வேலை செய்யற பீப்புள் எல்லாருமே அவங்களுடைய விஷன் அண்ட் மிஷனை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கிற பீப்புளா இருக்கணும்னு சொல்றாரு. அடுத்ததா 5வது லெசன், ஸ்டாப் வெயிட்டிங் ஃபார் லக், டிசைன் யுவர் ஃபியூச்சர். உங்க லைஃப்ன்றது ஒரு லாட்டரி டிக்கெட் கிடையாது, நீங்க ரேண்டமா வின் பண்றதுக்கு. நம்ம தான் ஃபியூச்சரை ஷேப் பண்ணணும்னு சொல்றாரு பீட்டர் தீல். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சக்சஸ்ன்றது லக்க பொறுத்து அப்படின்ட்டு. அவன் பணக்கார வீட்டுல பிறந்துட்டான், இந்த பொண்ணு ரொம்ப லக்கியா இருந்தனால இவளுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு, அவங்க சரியான நேரத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனாலதான் அவங்க சக்சஸ் ஆனாங்க. இந்த மாதிரி நினைக்கிறது தான் லேசினும் ரொம்ப டேஞ்சரஸ்னு சொல்றாரு பீட்டர். ஏன்னா இதுதான் உங்க லைஃப்ல உங்களுக்கு இருக்கிற கண்ட்ரோல உங்ககிட்ட இருந்து எடுத்துரும்னு சொல்றாரு. சோ இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சக்சஸ்ன்றது வெறும் கேம்பிளிங் கிடையாது. நமக்குன்னு ஒரு கிளியரான ஒரு கோல் இருந்து அதுக்கு தேவையான போல்டான டெசிஷனை நம்ம எடுக்கிறது மூலியமா வருது. உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எம்எஸ் தோனி எடுத்துக்கங்க. ஒரு ஸ்மால் டவுன் பாய், அவருக்குன்னு பெருசா பேக்ரவுண்ட் கிடையாது, அவர் ஒன்றும் பியூரா லக்க பேஸ் பண்ணி அவர் வளரல, ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாரு, ஸ்மார்ட்டான மூவ்ஸ் நிறைய பண்ணாரு, அண்ட் அது மூலியமா அவரோட லெகசியை அவரே கிரியேட் பண்ணாரு. இந்த மைண்ட் செட்டை அப்ளை பண்றதுக்கு ஒரு 4 டிப்ஸ் கொடுக்குறாரு பீட்டர் தீல். மொதல் டிப், செட் ஸ்பெசிபிக் கோல்ஸ். சும்மா ரேண்டமா நான் ஃப்ரீலான்சிங்ல சக்சஸ் ஆகுவேன் அப்படின்னு நினைக்காம ஸ்பெசிபிக்கா இன்னும் 18 மாசத்துல நான் ஒரு வருஷத்துக்கு 15 லட்ச ரூபா ஏர்ன் பண்ற மாதிரியான ஒரு ஃப்ரீலான்சிங் கரியரை நான் எனக்குனே உருவாக்குவேன் அப்படின்னு முடிவு பண்றது. 2வது டிப், கிரியேட் ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான். நீங்க முதல்ல உருவாக்குன உங்களுடைய ஸ்பெசிபிக் கோலுக்கு தேவையான ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் என்னன்றத டைம் லைனோட அண்ட் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஆக்ஷன் ஐட்டம்ஸோட நீங்க எழுதி வைக்கணும் அண்ட் அதை ஃபாலோவும் பண்ணணும். 3வது டிப், கீப் இம்ப்ரூவிங் யுவர் ஸ்கில்ஸ். சும்மா ரேண்டமா ஏதாவது ஒரு ஸ்கில்லை நீங்க படிக்காம உங்க கோலுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரியான ஸ்கில்ஸை நீங்க லேர்ன் பண்ணணும். 4th ஸ்டெப், ஸ்டடி பீப்புள் ஹூ பில்ட் their future. யாரெல்லாம் அவங்க லைஃப்ல 0 to 1 அப்படின்ற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிருக்காங்களோ அவங்கள பத்தி நம்ம படிக்கிறது. ஜஸ்ட் அவங்கள அட்மையர் பண்ணாம அவங்க எப்படி அதை அச்சீவ் பண்ணாங்க அப்படின்றத ஸ்டடி பண்ணணும். சோ இந்த விஷயங்களை தான் பீட்டர் தீல் அவரோட புக்கான 0 to 1ல சொல்றாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வெறும் ஸ்டார்ட் அப் புக் மட்டும் கிடையாதுங்க, இது ஒரு லைஃப் பிலாசபி புக்னே நான் சொல்லுவேன். இந்த புக்கை நீங்க முழுசா வாங்கி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டேக்லயும் வரும், அதை யூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.